श्रीमते रामानुजाय नमः। जय जय श्री सुदर्शन, जय जय श्री सुदर्शन. எம்பெருமான் கிருபையினாலே பலன் தரும் துதிகள் என்பதான ஒரு விஷயத்திலே 100 துதிகளை கொண்டதான சுதர்சன சதகம் என்பதான ஒரு வைபவத்திலே 100 பலன்களை தரக்கூடியதான துதிகளாகவும் இது அமைந்திருக்கிறது. இந்த துதிகளை எல்லாம் யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அல்லது இதில் ஏதோ ஒரு துதியை நாம் மனத்தினால் நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருள் பெற்று சகலவிதமான நன்மைகளையும் அவர்கள் குடும்பம் பெறுவதோடு கூட அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் உலகமும் நன்மைகளை பெறும் என்பதுதான் இந்த பலன் தரும் துதிகளுடைய ஒரு வைபவமாகும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது சுதர்சன மகாஜ்வாலா கோட்டி சூரிய சமப்பிரபா அஜ்ஞானாந்தஸ்ய மேதேவா விஷ்ணோர்மார்க்கம் பிரதர்ஷயா என்று சுதர்சன பகவானிடம் நாம் அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டியதான தோத்திரம் இந்த துதி இதுதான் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த சுதர்சன பகவான் கோட்டி சூரியனுக்கு சமமானவானவர். அதுதான் இங்கே இந்த ஸ்தோத்திரத்திலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்கக்கூடியதான ஸ்தோத்திரத்திலே இதைத்தான் சொல்லுகிறார். பற்பல சந்திரன்கள் இருந்தாலும் பற்பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு சந்திரனானவர் ஆகாசத்தில் வந்துவிட்டால் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியானது இழந்துவிடும். அதைப்போல் சந்திரனுடைய ஒளியானது ஒரு சூரியனை பார்த்தால் அது ஒளி மங்கிவிடும். இந்த சூரியன் 12 விதமாக இருந்தாலும் துவாதசாதித்யா ருத்ரா வசவ சர்வாணி சந்தா கும்சி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 12 சூரியன்களும் ஒரு சுதர்சன பகவான் முன்பாக நின்றால் அவர்களுடைய ஒளி எல்லாம் மழுங்கிவிடுமா. அந்த மாதிரியாக இந்த சுதர்சன பகவானை நாம் துதித்தோமேயாகில் நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகி நம்முடைய புண்ணிய பலன்கள் அருகில் கிட்டி சமஸ்த விதமான காரியங்களிலேயும் நமக்கு ஜெயம் உண்டாகும் என்பதைத்தான் இந்த துதியானது சொல்லுகிறது. உத்யன் பிம்பாதுதாரான் நயன ஜலஹிமாம் மார்ஜயன் நிர்ஜரீண அஜ்ஞானத்வாந்தமூர்ச்சாகரஜனிரஜனீ ரஞ்சிதவ்யந்திதாத்வா ஞக்குர்வாணோ கிரகாணாம் ஸ்புரணமபஹரன் நிர்ச்சிஷப்பாவகீயாஹ சக்ரேஷார்க்க பிரகாசோ திசது திசசோ விஷ்ணுவானாம் யசோபஹா. இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் அனுசந்திக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுடைய புகழானது 10 திக்குகளிலேயும் பரவும். அவர்களுடைய புகழ் 10 திக்குகளிலேயும் பரவி அவர்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் என்பதைத்தான் இங்கே காட்டுகிறது. அது எவ்வாறு என்றால் சூரியனுடைய கிரணமானது எந்த ஒரு பாதாளலோகத்திற்கும் சென்று அங்கே எல்லாவற்றையும் ஒளிபெறச் செய்யுமா போலே இந்த சுதர்சன பகவானுடைய திருவருளானது இது போன்றதான அஞ்ஞானிகளுடைய கர்வங்களையெல்லாம் பந்தனம் செய்து நல்லவிதமான ஞானத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் நற்செல்வம் போன்றவைகளையெல்லாம் கொடுத்து அதையும் ஸ்திரமாக கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த சுதர்சன பகவான். அவனுடைய துதியாகத்தான் இதை நாம் சொல்லுகிறோம் என்று கூரநாராயணஜீயர் இங்கே சொல்கிறார்னு சொல்கிறார். உத்யன் பிம்பாதுதாரான் நயன ஜலஹிமாம் மார்ஜயன் நிர்ஜரீண அஜ்ஞானத்வாந்தமூர்ச்சாகரஜனிரஜனீ ரஞ்சிதவ்யந்திதாத்வா ஞக்குர்வாணோ கிரகாணாம் ஸ்புரணமபஹரன் நிர்ச்சிஷப்பாவகீயாஹ சக்ரேஷார்க்க பிரகாசோ திசது திசசோ
விஷ்ணுபானாம் யசோபஹா உதாராத்து பிம்பாத்து உத்யன்னு பெரிய பிம்பங்களினின்று உண்டாவதான சிறிய பிம்பங்கள். அதாவது ஒரு புஷ்கரணியிலே அந்த சந்திரனுடைய நிலவானது ஒரு நிழல் ஒன்று படும் பொழுது அதிலே ஒரு சிறிய கல்லை விட்டெறிந்தால் ஒவ்வொரு அலையிலேயும் எந்த மாதிரியான அந்த சந்திரனுடைய பிம்பங்களானது தெரியுமோ, அதேபோல் நம்முடைய புண்ணிய பலன்களானது ஒரு சிறிது செய்திருந்தால் கூட இந்த சுதர்சன பகவானுடைய திருவருளால் அது பற்பலவாறு பிரிந்து அந்த புகழானது உலகம் முழுவதும் நம்மை வியாபிக்கச் செய்யும் என்றுதான் இந்த தோத்திரத்தினுடைய புண்ணிய பலனை சொல்லுகிறார். நாமும் இந்த சுதர்சன பகவானுடைய துதியை அனுசந்தித்து நற்புகழை பெற்று உலகம் விளங்கச் செய்வோமாக. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.